அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். நம்முடைய மனதை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது என்ற நம்முடைய அறிவின் இயலாமையை புரிந்து கொண்டாலே போதுமானது. இந்த புரிதலோடு நம்முடைய வேலை முடிந்து விடுகின்றது. அதன் பிறகு மனம் அமைதி இல்லையே என்று திரும்ப நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் மனதிற்குள் நாம் பிரவேசித்து விடுகின்றோம். இந்த புரிதலுக்கு பிறகு அது எப்படி இருந்தால் நமக்கென்ன என்று அனைத்தையும் விட்டுவிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க வேண்டியதாங்க. அது புரிந்ததுக்கு பிறகு அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எக்கேடு கெட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை பற்றி நம்ம கவலையே கிடையாதுங்க. அதை பற்றி ஒன்றுமே நம்ம முயற்சி செய்யவே தேவையில்லை. அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, புரிந்தது தான், அதுக்கு பிறகு நமக்கு வேலையே இல்லை என்று தெளிவான ஒரு முடிவு எடுத்து விட்டோம் என்றால் அது எந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும்.